காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு கடற்கரைக்கு செல்வோமா பாடத்தின் தொடர்ச்சி. நம்ம முந்தைய வகுப்பில் உயிர்மெய் எழுத்து ஆ வரிசை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். முதல் எழுத்து கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ழா, லா, ரா, நா. எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இதில் இப்போ என்னென்ன எழுத்துக்கள்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? ரா, நா, டா, யா, லா. இப்போ இந்த எழுத்துக்கள்லாம் கண்டுபிடிக்கலாமா? முதல்ல கண்டுபிடிக்க வேண்டிய எழுத்து ரா. ரா எங்கே இருக்குது பாருங்கள், ஒரு எழுத்து அப்படி தேடி பாருங்கள். இந்த இருக்குது ரா. இந்த ராவை வட்டமிடுறோம். அடுத்தது டா. டா எங்கே இருக்குது? இந்த இருக்குது டா. அடுத்து நா எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது நா. நா வட்டமிட்டாச்சு. அடுத்தது யா. யா இங்கே இருக்குது. அடுத்தது லா. லா இங்கே இருக்குது. இப்படி அந்த எழுத்துக்களை அடையாளம் கண்டு கொண்டு எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும்? வட்டமிடணும். எழுதி பழகுவேன். இப்போ இந்த உயிர்மெய் எழுத்து வரிசை எழுதி பழகலாமா? முதல் எழுத்து கா. கா எழுதுங்க பார்ப்போம். கா. அந்த புள்ளி மேலே அப்படியே எழுதணும். ஞா. அடுத்தது சா. ஞா. டா. நா. தா. நா. பா. மா. யா. ரா. லா. வா. ழா. லா. ரா. நா. இதே மாதிரி அந்த எழுத்துக்களை எழுத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது படிப்போம், இணைப்போம். இங்கே படம் கொடுத்துருப்பாங்க, நடுவில் அந்த படத்துக்குரிய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அதை வாசித்து பார்த்து என்ன செய்யணும்? அந்த அதுக்கு தொடர்புடைய படத்தோடு இணைக்க போகிறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கா, ஹா, இம். காகம். காகம் படம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதோட பொருத்திடுறோம். அடுத்தது பா, இ. பாய். பாய் படம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அந்த படத்தோட பொருத்திடுறோம். அடுத்தது ப, லா. பலா. பலாப்பழம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதோட பொருத்திடுறோம். அடுத்தது ஈ, ரா, இல். இறால். இறால் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதோட பொருத்திடுறோம். மாணவர்களே, அந்த படத்தை பார்த்து அந்த படத்துக்கு தொடர்புடைய வார்த்தைகளுடன் பொருத்த வேண்டும். அடுத்தது படிப்போம், எழுதுவோம். படிப்போம், எழுதுவோம். இப்போ ஒரு ஒரு வார்த்தையை படித்து படித்து எழுதலாமா? முதல்ல பாருங்க. பா, இ. பாய். கா, இ. காய். நா, இ. நாய். பா, இல். பால். கா, இல். கால். வா, இல். வால். தா, இர். தார். நா, இர். நார். பா, இர். பார். வா, இல். வால். நா, இல். நாள். அடுத்த வார்த்தை பா, ல. இம். பாலம். கா, ல. இம். காலம். கா, ஹ. இம். காகம். நா, ஹ. இம். நாகம். மா, இம். ப, ழ. இம். மாம்பழம். பா, ஹ. இர். கா, இ. பாகற்காய். மாணவர்களே, இந்த எழுத்துக்களை எழுத்து கூட்டி வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களுடைய வாசிப்பு திறன் நன்றாக வளரும். அடுத்தது நிரப்புவேன். அந்த படத்தை பார்த்து என்ன படம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன எழுத்து விடுபட்டுருக்குங்கிறத நம்ம இப்போ நிரப்ப போகிறோம். இது என்ன படம் கொடுத்துருக்காங்க? மான். மான் முதல் எழுத்து என்னது? மா.
இன் அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து இது என்ன படம்? பாய். பா ஈ பாய். முதல் எழுத்து பா. அடுத்தது ஈ. இந்த படம் என்ன படம்? பாப்பா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பா இப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? பா. அடுத்து இதை யாரு? தாத்தா. தா இத். என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? தா. இப்போ நிரப்பியாச்சா? இப்போ அடுத்தது பெயரை எழுதுவேன். இந்த படம் கொடுத்துருக்காங்களா, இந்த படத்தை பார்த்து அந்த கட்டத்தில் அதுக்குரிய பெயரை எழுதணும். இது என்ன படம்? காளான். எழுதலாமா? கா லா இன் காளான். அடுத்தது நாய். நா இ நாய். இது யாரு? பாப்பா. பா இப் பா பாப்பா. இது யாரு? காகம். கா ஹா இம் காகம். இதே மாதிரி அது படத்தை பார்த்து அதுக்குரிய வார்த்தைகளை அந்த கட்டத்தில் நிரப்பணும். இப்போ அடுத்தது இணைத்து எழுதுவேன். இப்போ அந்த படத்தை பார்த்து, இப்போ இங்கே படம் இருக்குல்லையா, அந்த படத்தோட பேரையும் பக்கத்தில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களே அதையும் சேர்த்து இணைத்து என்ன செய்யணும்? எழுதணும். இப்போ இது என்ன படம் கொடுத்துருக்காங்க? மாம்பழம். மா இம் ப ழ இம் மாம்பழம். இங்கே தாங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்களா, அதையும் சேர்த்து எழுதணுன்னா என்ன வரணும்? மாம்பழம் தா. மாம்பழம் தா. இப்போ அதே மாதிரி அடுத்த படத்தை பாருங்கள். இது என்ன படம்? காகம். இப்போ காகம் எழுதிடலாமா? கா ஹா இம் காகம். இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? பார். பா இர் பார். இப்போ இணைத்து எழுதியாச்சா? இப்போ என்ன வார்த்தை கிடைச்சிருக்கு? காகம் பார். இப்போ அடுத்தது இது யாரு? பாப்பா. பாப்பா எழுதுங்க. பா இப் பா பாப்பா. இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? வா. சேர்த்து எழுதியாச்சா? இப்போ இணைத்து எழுதணும்னு என்ன வார்த்தை கிடைச்சிருக்கு? பாப்பா வா. இப்போ அடுத்தது சொல் உருவாக்குவேன். என்ன படம்? சொல் உருவாக்குவேன். இப்போ சொல்ல உருவாக்கிடலாமா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இந்த பா பா இங்கே இல், இந்த 3 வார்த்தைகள் 3 எழுத்துக்களையும் வச்சு தான் என்ன செய்ய நம்ம புதிய வார்த்தைகளை உருவாக்க போகிறோம். இப்போ இங்கே இருக்குல்லையா பா இல், பாவும் இல்லும் சேர்ந்து எழுந்தா என்ன? இங்கே பா இல் ரெண்டும் சேர்ந்தா என்ன வார்த்தை கிடைக்கும்? பல். அடுத்து இங்கே இருக்கா பா, இந்த பா இங்கே எழுதுகிறோம். அடுத்து இல், பா இல் பால். இப்போ புதுசாக ஒரு வார்த்தை கிடச்சிச்சா? இப்போ அதே மாதிரி இந்த காவை வச்சு எழுத போகிறோம். கா இல், இந்த காவையும் இல்லையும் அதில் சேர்க்குறோம். கா இல் சேர்த்தா என்ன எழுத்து கிடைக்கும்? கல். அடுத்த கட்டத்தில் இந்த காவையும் இந்த இல்லையும் சேர்க்க போகிறோம். கா இல் கால். புதிதாக 2 வார்த்தைகள் கிடச்சிருச்சா? இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே பா கொடுத்துருக்காங்க இல்லையா? பா டா இம், இங்கே பா கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பாவையும் இந்த டா இம் இதையும் சேர்த்து எழுத போகிறோம். பா டா இம் என்ன வார்த்தை கிடச்சிருக்கு? படம். அடுத்தது பாருங்கள், இந்த பாவையும் இந்த டா இம் அதையும் சேர்க்க போகிறோம். பா டா இம் பாடம். புதிதாக ஒரு வார்த்தை கிடச்சிருச்சா? இப்போ அடுத்து அதே மாதிரி அடுத்தது இந்த மா இந்த டா இம் இது ரெண்டையும் சேர்க்க போகிறோம். மா டா இம் மடம். அடுத்தது இந்த மாவும் டம் அதையும் சேர்க்க போகிறோம். மா டா இம் மாடம். இப்போ புதிதாக வார்த்தைகள் கிடச்சிருச்சா? இப்போ அடுத்தது இது ஒரு சின்ன கதை, நம் கப்பல். கதையின் தலைப்பு நம் கப்பல். 2 குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து என்ன விளையாடுறான்னா பட்டம் வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த சிறுமி அவங்ககிட்ட பட்டம் தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்? இது என் பட்டம், இது என் பட்டம் அப்படின்னு சொல்கிறான். அவன் பட்டம் விட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பட்டம் ஒரு மரத்தில் கிளையில் என்ன பண்ணிக்கிருச்சு? சிக்கிக்கிருச்சு. சிக்குனா உடனே என்ன பண்ணுறான்? ஐயோ நம்ம பட்டம் கிளிய போதுன்னு சொல்லிட்டு என் பட்டம் அப்படி மாட்டிக்கிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? கத்திக்கிட்டு ஓடுறான். அப்போ அந்த சிறுமியும் பின்னாடியே போகிறான். அப்போது அவன் அந்த பட்டத்தை எடுத்துறான். எடுத்தவொடனே என்னாச்சு? அந்த பட்டம் கிழிஞ்சு போச்சு. அப்போது அந்த சிறுமி என்ன பண்ணுறான்? அவங்ககிட்ட கேட்குறான், அந்த பட்டத்தை தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போயும் அவன் என்ன சொல்கிறான்? ஏன் பட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதோட மறுபடியும் அந்த சிறுமி அந்த பட்டத்தை வாங்கி, கிழிஞ்சு போன பட்டத்தை வாங்கி என்ன செய்கிறா? ஒரு கப்பல் செய்கிறா. கப்பல் செய்ய ஆரம்பிக்கிறா. கப்பல் செஞ்சு அவங்ககிட்ட கொடுக்குறா. கொடுத்தோன்னே என்ன சொல்கிறான்? அட கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. விளையாடும் போது இப்போ அவன் என்ன சொல்கிறான்? நம் கப்பல் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது
சின்ன குழந்தைகள் 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்கன்னா அது என்னுடைய பொருள் உன்னுடைய பொருள் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து இது நம்மளுடைய பொருள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், விளையாடணும். புரியுதா மாணவர்களே? இது என்னுடைய பொருள் உன்னுடைய பொருள்னு சண்டை போடாமல் என்ன பொருள் வச்சுருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து இது நம் பொருள் அப்படின்னு சேர்த்து வச்சு என்ன செய்யணும், விளையாடணும். நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.